மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் புதிய 5 கதவுகளை கொண்ட தார் மாடலான ராக்ஸை மஹிந்திரா நிறுவனம் இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த காரின் சிறப்பு அம்சங்கள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். மேலும் தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தியுடன். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் அகைன் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு லான்ச் ஈவெண்ட்ல தான் இருக்கோம், கொச்சின்ல. ஸோ நம்ம முன்னாடி எவ்வளோ கார்ஸ் மேசிவ் அடுக்கி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். மஹேந்திராவோட தார் ராக்ஸ் 5 டோர் தார் வந்து லான்ச் ஆயிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டா ஒரு வாக் அரவுண்ட் பண்ணி வண்டியை ரிவ்யூ பண்ணி டிரைவ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறது. வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் வியூ அப்படி நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தாரோட ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த கிரில் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு 6 பேக் கிரில் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பார்க்க முடியும், 6 பேக் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி ஒரு ஃபிட்னஸ் ஆன ஒரு காருங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 6 பேக்ல கொடுத்துருக்காங்க. மேல மஹிந்திரா அப்படிங்கிற அந்த பேட்ச் வந்து யூஸ்வலா தார்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. இங்க ஒரு 360 டிகிரிக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து இங்க உள்ள இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது இருக்கிற இடம் தெரியாம நீட்டாவே வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹெட்லைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்இடியில் ப்ரொஜெக்டரில் கிடைக்கிது. ஒரு சி ஷேப்டு டிஆர்எல் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபுல்லாக டூம் வந்து கம்ப்ளீட் பிளாக் அவுட் பண்ணியிருக்கிறது. இந்த பிளாக்குக்கும் அதுக்குமே வந்து நல்லாவே எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். கீழே பம்பரோட செட்டப்புமே அந்த மேசிவான ஒரு பம்பர் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபாக் லேம்பும் உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காரு, நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஆடாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே ஃப்ரண்ட்ல ரேடாஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஒன்லி வித் கேமரால தான் வந்து இந்த லெவல் 2 ஆடாஸ் வந்து கான்ஃபிகர் ஆயிருக்கு. அதே மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு சென்சாருமே இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அது வந்து ஒரு ரெயின் சென்சிங் வைப்பருக்காக அந்த ஒரு சென்சாரும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதோட சாசி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பாடி அண்ட் லேடர்ல இருக்கிற ஒரு சாசி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல ஒரு நியூவா கிளைடிங் சாசி அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் என்னன்னா நீங்க ஃபாஸ்டா போகும்போது அவங்களோட கிளைட் ஃபீல் வந்து அது கொடுக்கும் அப்படிங்கிறது அவங்க ஸ்டேட்மெண்ட். பவர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெட்ரோல்ல இருக்கிற இந்த 2 இன்ஜின் ஆப்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த எம்ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த இன்ஜின்ல வந்து 119 கிலோவாட் வந்து பவர் டெலிவரி பண்ணும். 330 Nm வந்து அது டார்க் வந்து டெலிவரி பண்ணுது. அப்படியே ஒரு டார்க் கன்வெர்ட்டர்ல ஒரு ஜிடிஐ இன்ஜின் ஆப்ஷன்ல உங்களுக்கு வருது. அதோட பவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 130 கிலோவாட் வந்து பவரும் 380 Nm டார்க்கும் வந்து அது டெலிவரி பண்ணுது. டீசல் இன்ஜினோட பவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல உங்களுக்கு ஆல் வீல் டிரைவும் கிடைக்குது, எம்ஹாக் இன்ஜினும் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குது. பவர் வேல்யூ வந்து எம்ஹாக் பார்க்கும்போது 111 கிலோவாட் வந்து பவர் டெலிவரி பண்ணும். அதே இந்த டார்க் வந்து 330 Nm. கிட்டத்தட்ட பெட்ரோலோட சேம் டார்க் வந்து இந்த டீசல் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஆல் வீல் டிரைவ் அப்படின்னு போனீங்கன்னா க்ளோஸ் டு 128 கிலோவாட் வந்து பவர் வந்து டெலிவரி பண்ணும். 370 Nm வந்து டார்க் டெலிவரி பண்ணுது. கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னா 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் ஏடி இந்த டீசலையும் உங்களுக்கு கிடைக்கும். சைட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த காரோட சைட் வியூ தான் the most expected அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். 3 டோர்ல இருந்து 5 டோரா வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆயிருக்கு. அப்ப லென்த் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேசிவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தார் வந்து ஒரு சப் 4 மீட்டர் கேட்டகரியில இருந்த ஒரு காரு. பட் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா 4.432 மீட்டர்ஸ் வந்து இதோட லென்த். அப்போ நல்ல மேசிவா வந்து இருக்கு. அப்போ இந்த செக்மெண்ட்ல இருக்கிற எஸ்யூவிஸை விட இதோட லென்த்தே வந்து அதிகம். அதே நேரத்தில் வீல் பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட க்ளோஸ் டு 2800 mm வந்து இதோட வீல் பேஸ், மேசிவான வீல் பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு R19 வந்து வருது. இந்த டாப் எண்ட்ல நம்ம கிட்ட இருக்கிற வேரியன்ட் வந்து AX7L. அதுல வந்து இந்த 19 கிடைக்கும். R18 வந்து
லோயர் வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அலாய் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு டைமண்ட் கட்டோட அலாய் வந்து இருக்கு. பட் ரொம்ப டீப்பா நடுவில் வரைக்கும் அந்த லைன்ஸ் உள்ள வர்றது இந்த காருக்குரிய ஒரு ஆஃப் ரோடு ரக்கட்னஸை வந்து இந்த அலாயுமே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பூட்டோட டோர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது முன்னாடி தார்ல எப்படி இருந்ததோ அப்படிதான் ஒரு ஹாஃப் வந்து இப்படி ஓப்பன் ஆகுது, இன்னொரு ஹாஃப் வந்து இப்படி நம்ம மேலே லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரியர் விண்ட்ஷீல்டில் பார்த்தோம் அப்படின்னா டிஃபாகர் லைன்மே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு வைப்பரும் இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ உள்ளே வந்து உட்காந்தோடனே ஒரு மாதிரி லக்ஸூரியாக ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இன்டீரியரோட தீம் அப்படின்னு சொல்லலாம். இதில் 10.25 இன்ச்சஸில் ஒரு டச் ஸ்க்ரீனோட உங்களுக்கு வருது. நல்ல டச் சென்சிட்டிவ், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு இன்ஃபோடைன்மெண்ட்டு. இதில் உங்களுக்கு மஹேந்திராவோட கனெக்ட் ஆப்ஸோட உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வரும். ஏசி வந்து கிளைமேட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலாகவே கிடைக்குது. டாப் அண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பெனராமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரியர் சீட் வந்து உட்காந்தாச்சு. உட்கார்ந்ததுக்கப்புறம் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். நல்ல குஷனாகவே இருக்குது. அதுவும் இந்த லெதரோட ஃபீலுமே வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சீட்டோட விட்டு கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு அண்டத்தை வீக்னஸ் வந்து இங்கே இருக்குது. அது மேபி இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஹம்ப் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ஃபீல் வந்து உங்களுக்கு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இவ்வளோ நீ ஸ்பேஸ் வந்து எனக்கு இருக்குது. ஏன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் சீட்டு வந்து நல்லாவே வந்து ஸ்கூப் ஆகிருக்கு. இதோட டிரைவிங் பொசிஷனுமே என்னோட பொசிஷனில் தான் இருக்குது. ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட 5'8" ஹைட்டுக்கு இவ்வளோ ஹெட்ரூம் வந்து இருக்குது. டெஃபினட்டாக 6'2", 6'3 வரைக்கும் உங்களுக்கு எந்த ட்ரபிளும் இருக்காது. ஏன்னா இதோட ஹைட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம் தான். இப்போ நம்ம இந்த தார் ராக்ஸை வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் தாரும் டிரைவ் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னா இப்போ நார்மலான இந்த மாதிரியான ஒரு ஹைவேல கூட வண்டி எப்பயுமே இப்படியே ஒரு ஜோல்ட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதோட வீல் பேஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால அந்த ஒரு இஷ்யூ வந்து இருந்தது. ஸோ அப்போ அது வந்து பியூர்லி ஒரு ஆஃப் ரோடு காராக தான் நம்மளால அதை பார்க்க முடியும். பட் இந்த ராக்ஸை வீல் பேஸ் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் காம்பேக்ட் ஒரு எஸ்யூவி, அதாவது ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி எல்லாம் விட இதோட வீல் பேஸ் வந்து ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 2250 mm வந்து இதோட வீல் பேஸ். அப்போது நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. அந்த ஒரு ஜோல்ட்டிங் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் NVH. ஓகே, ஏன்னா இந்த காரில் தார் அப்படின்னாவே அந்த NVH வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு அதுதான் பிடிக்கும், அதுதான் தார் அப்படின்னு விரும்புவாங்க. பட் இந்த காரில் ஒரு ரொம்ப சைலண்டாக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. வெளியில் நடக்கிற எதுவுமே வந்து உள்ளே வந்து கேட்கல அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சைலண்டாக இருக்குது. இன்ஜினோட நாய்ஸு சுத்தமாக வந்து உள்ளே வரல. ஆம்பியன்ஸோட இன்சுலேஷனும் வேறு லெவலில் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ ரொம்ப சைலண்ட்டாகவே கேபின் வந்து உங்களுக்கு இருக்குது. பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கேட்க கொடுத்துட்டே இருக்குது பவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு த்ராட்டில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். நோஸ் டைவ் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஸோ நல்லாவே வந்து பிரேக்கிங் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்னோ, மட்டு, சாண்டு இந்த மாதிரி ஒரு 5 டிரைவ் மோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 5 மோடுக்குமே உங்களோட ஸ்டேரிங்கோட ரிஃபைன்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஓவராலாக இந்த ஆன் ரோடில் போகும்போது இந்த டிரைவபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இந்த தார் ராக்ஸோட வேரியன்ட்ஸ் அண்ட் பட்ஜெட்ஸ் என்ன வருது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். MX1, MX3, MX5 அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டீசலும் இருக்குது, பெட்ரோலும் இருக்குது. அதே மாதிரியே AX3L, AX5L, AX7L அப்படின்னு சொல்லி லக்ஸுரி வேரியன்ட்ஸும் கொடுக்குறாங்க. இதுலேயுமே வந்து உங்களுக்கு பெட்ரோலும் டீசலும் உங்களுக்கு வரும். ஹோப் இந்த வீடியோ இந்த மஹேந்திராவோட தார் ராக்ஸ் பத்தி கம்ப்ளீட் டீடைல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.